சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தேடி வருவது எதற்காக? ஆண்டவர் கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய மன்றாட்டுகள், நம்முடைய ஜெபங்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இறைவனுடைய ஆசிரியை மறு நமக்கு பெற்றுக் கொடுத்து வருகின்ற நாட்களிலே இறைவனுடைய பாதுகாப்பிலே பராமரிப்பிலே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. கடந்து வந்த நாட்களை நாம் கடந்து போன கஷ்டங்கள், கண்ணீர், போராட்டங்கள் நம் விடுதலை பெறுவதற்காக, நம் எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள் மத்தியில் இறைவனுடைய பலத்தை நாடுவதற்காக, நம்முடைய தனிப்பட்ட பலவீன இறைவன் துணையாக இருந்து நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நம் உடலிலும் வாழ்விலும் இருக்கின்ற நோய் நொடிகள், கஷ்டங்கள், பொருளாதார சிக்கல்கள் அனைத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ தேவைகள், எத்தனையோ வேண்டுதல்கள் நம் உள்ளத்திலே இருக்கின்றன. ஆண்டவனை நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை தேடி வருகின்றோம். ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்முடைய ஜெபம் ஏற்கப்படுகின்றதா? நம்முடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா? நான் கேட்டு, நான் விரும்பி மன்றாடி அந்த மன்றாட்டுகள் எனக்கு கிடைக்கின்றனவா? ஆண்டவருடைய பாதுகாப்பில் மகிழ்ந்து ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துபவராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மிகவும் ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய கேள்வி. சீராக் புத்தகம் 2:10 சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆண்டவரை நோக்கி நாம் எழுப்பிய ஒரு மன்றாட்டும் வீண் போகாது என்று சொல்லி. அதே சீராக் 35 படிக்கின்ற பொழுது, தூய உள்ளத்தோடு ஆண்டவர் விருப்பத்தை அறிந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம் ஜெபம் முகில்களை தாண்டி செல்லும் என்று சொல்லப்படுகின்றது. இது எபேசியர் புத்தகத்தில் 3:20-21 படிக்கின்ற பொழுது கடவுள் சொல்லி இருக்கின்றார் போலவழியா, நான் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக ஆசிரியை பொழிகின்ற கடவுள் நம் தேவன் என்று சொல்லி. எனவே தான் தொடக்க நூல் 17 படிக்கின்ற பொழுது கடவுள் சொல்லுவார், என்னால் ஆகாத காரியம் ஏதாவது உண்டா என்று சொல்லி. நம்முடைய கடவுளால் எல்லாம் ஆகும். நம் கடவுள் எல்லாவற்றையும் சாதித்து போடுவார். நாம் நினைத்து பார்ப்பதற்கு மேலாக ஆச்சரியத்தை கொடுக்கும் விதத்தில் நம்மை பார்க்கின்ற கண்கள் விரியும் அளவிற்கு, வியந்து போகும் அளவிற்கு நம் வாழ்விலே அற்புதங்களை செய்ய உள்ள உதாரணம் ஆபிரகாமுடைய வாழ்வில் 100 வயதிலே குழந்தையை கொடுத்தார். அதே போல எலிசபெத் வாழ்விலே புதிய ஏற்பாட்டிலே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு, இப்படி கண்கள் விரியும் அளவிற்கு ஆச்சரியப்படும் விதத்திலே நடக்காது என்று நிகழ்கின்ற நிகழ்வை நடத்தி போடுகின்ற ஆண்டவர். அப்படி என்றால் என் ஜெபம் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் நற்செய்தியை படிக்க கேட்டிருப்போம், நற்செய்தி படித்திருப்போம். மத்தேயு நற்செய்தி 20 படித்தோம். செபதேயுடைய மனைவி சலோமி தன்னுடைய 2 மகன்களோடு இயேசுவின் அருகிலே வந்து இயேசுவை பார்த்து கேட்கின்றார், நான் கேட்பதை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி. நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இயேசுவை பார்த்து கேட்கிற பொழுது இயேசு சொல்வதாக இருக்கின்றது, நீங்கள் என்ன கேட்கின்றீர் என்றே உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி. எனவேதான் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றவர்கள் இவ்வாறு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை கொடு என்று சொல்வதற்கு முன்னால் உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதை போல மண்ணுலகிலும் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இறை திருவுளத்தை அறிந்து ஜெபிக்கின்ற ஜெபம் இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 1 யோவான் 10:5 படிக்கிற பொழுது, நீங்கள் கேட்பதையெல்லாம் கடவுள் கொடுப்பார், எப்பொழுது நீங்கள் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்புடையதாக இருந்தது என்றால் என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றால் நான் எப்படி இறை திருவுளத்தை அறிந்து கொள்வது? இறைவன் என் வாழ்விலே வைத்திருக்கின்ற திட்டங்கள் என்ன என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? அதைத்தான் இந்த நாட்களிலே ஒவ்வொரு வாரம் 2ஆம் வாசகத்திலே நமக்கு ரோமேற்கிலே திருமுகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பாக 8ஆம் அதிகாரத்தில் 26 இருக்கின்ற வசனங்களை படித்திருக்கின்ற கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம், கடந்த வாரம் 2வது வாசகம். தூய ஆவியானவர் நமக்கு துணை புரிகின்ற என்று சொல்லுவார் கடந்த வாரத்திலே. இன்னைக்கு போல என்ன சொல்றார்? ஒத்துழைக்கின்றார்.
கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றாற்போல் அழைக்கப்பட்டவர் தூய ஆவியானவர் ஒத்துழைக்கிறார், உடன் நடக்கின்றார். முதலிலே உதவி புரி என்று சொல்லுவார். எப்படி ஜெபிக்க வேண்டும், எதை சொல்லி ஜெபிக்க வேண்டும் நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லுவார். அடுத்ததாக நமக்கு ஒத்துழைக்கணும், நம்மோடு இருந்து நம்மை கடவுளுக்கு உகந்த விதத்திலே வழி நடத்துபவராக இருக்கணும். அப்படின்றால் நான் ஒவ்வொரு நாளும் எதை கேட்கணும்? தூய ஆவியின் வல்லமையை கேட்கணும், தூய ஆவியின் அபிஷேகத்தை கேட்கணும். ஏனெனில் கொரிந்தியர் புத்தகத்துல பவுல் சொல்லுகின்றார், 2 கொரிந்தியர் புத்தகத்துல, தூய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அதே போல ரோமர் புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற மக்கள் 8:14-15 கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய அப்பா தந்தா என்று அழைக்கின்ற உரிமை பெற்றை நாம் பெற்றுக்கொள்கின்ற, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுகின்ற பொழுது தன் மகன் வேதனைப்படுவதை, தன் மகள் வேதனைப்படுவதை கடவுள் கண்ணொற்று கண்களை அடைத்துக் கொள்பவர் அல்ல. அப்படின்றால் நான் என்னை முழுவதை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்ள வேண்டும், கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்தோவெனில் நிச்சயமாக நம் ஜெபம் புறக்கணிக்கப்படாது. அதோ அன்று யோவானுடைய யாக்கோபுடைய தாய்க்கு கடவுள் சொன்னார், நீ கேட்பது என்னவென்று தெரியவில்லை என்று. ஆனால் இன்னைக்கு சாலமோன் ஜெபிக்கின்ற பொழுது அது கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. அதோடு நின்று விட, அதுக்கப்புறம் கடைசி சொல்கின்றது, நீ இதையெல்லாம் கேட்காமல் இதை கேட்டதால் நீ கேட்காத வரங்களை உனக்கு தருகின்றேன், ஆசீர்வாதத்தை தருகின்றேன் சொல்லு. இதான் நமக்குடைய, எனக்கு அது வேணும், இது வேணும், செல்வ வேணும், சொத்து வேணும், நீடி வேணும் தான், எல்லாம் வேண்டும் தான். அதைத்தான் மத்திய 6:33 படிக்கின்ற கடவுள் சொல்லுவார், கடவுளுக்குரியதையும் அவருக்கு அரசுக்குரியவற்றையும் முதல் நாடு மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்துக்கொள். நான் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது, ஆண்டவனை பற்றி கொள்கின்ற பொழுது, ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் என் தேவையில் ஒவ்வொன்றை நிறைவேற்றி கொடுப்பார். நான் ஆண்டவர் இல்லாமல் தனித்து போராடுகின்ற பொழுது என் வாழ்விலே வெறுமைதான் இருக்கும். எங்கே பார்க்கின்றோம்? லூக்கா புத்தகம் 5 படிக்கின்ற பொழுது முதல் சிலருடைய அழைப்பு. இரவு முழுவதும் பேதுருவும் அவருடைய சகாக்களும் வலை வீசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு சிறு மீன் குஞ்சு கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. வெறுமை, விரக்தி, ஒன்றும் கிடைக்கவில்லை என்கின்ற, இந்த நாள் புலப்பு போயிற்று என்கின்ற ஒரு வகையான சோர்வு. ஆனால் அதே படகிலே இயேசு ஏறுகின்றார். மீண்டும் வலை வீசப்படுகின்றது. மீன், அதாவது படகு நிறையும் அளவிற்கு மீன்பாடு கிடைத்தது. இயேசு நம் வாழ்விலே இருந்தால் மட்டும்தான், இயேசு நம் வாழ்விலே இருந்தால் மட்டும்தான் நம் வாழ்விலே நாம் நினைப்பதற்கு ஆசைப்படுவதற்கு மேலான காரியங்கள் நடக்கும். இல்லையெனில் எல்லாம் தடைகளாக சோர்வலாகத்தான் மாறி போய் கொண்டிருக்கிறேன். நான் யோசிச்சு பார்க்கணும், என் வாழ்விலே இயேசு இருக்கின்றாரா? நான் இயேசுவை தேடுகின்றேனா? இயேசுவை தேடி பற்றிக் கொள்கிறேனா? என் குடும்பத்தில் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், வேதனை, சங்கடங்கள், கடன் தொல்லைகள், நோய்கள், வேதனை இதெல்லாம் வருகிறது என்று சொன்னால், இந்த வேதனையின் மத்தியிலே இயேசு என் உள்ளத்திலே இருக்கின்றாரா? இயேசு இருந்தால் கடவுள் சொல்வார், உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும், என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி. அப்படி இயேசு இல்லாமல் நாம் போராடினோம் என்று நாம் தனித்து போராடணும் சொன்னால் நம்மால் பகைவனையும் எதிர்த்து நிற்க முடியாது, நம்மோடு இருக்கின்ற மனிதர்களையும் எதிர்த்து நிற்க முடியாது, சாத்தானையும் எதிர்த்து நிற்க முடியாது. சாலமோன் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். சாலமோன் கேட்கின்ற பொழுது கடவுள் தோன்றிய உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்லி கேட்கின்றார். இன்னைக்கு அதே கேள்வியை நம்மளை பார்த்து கடவுள் கேட்டால் என்ன கேட்போம்? லிஸ்ட் போயிட்டே இருக்கும், லிஸ்ட் போயிட்டே இருக்கும், அப்படி கட்டுரை எழுதுகிற மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கணும். ஆனால் சாலமோன் ஆய்ந்து அறிந்து கேட்கின்றான். அதே போலதான் லூக்கா புத்தகம் 19 படிக்கின்ற பொழுது அந்த பாத்திமையை குருடனை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கும் 35 வசனங்கள். ஏசு அவனை பார்த்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு தேவை நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அந்த இடத்துல இயேசுவால் கூடும், ஏனெனில் மெசியாவால் மட்டுமே பார்வை கொடுக்க முடியும் என்பது அவர் நம்பிக்கை. அப்படின்னா நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், மெசியாவை உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும். பார்வை பெற்றுக்கொண்டார். சம்மதைத்தான் கேட்கின்றார், உனக்கு என்ன வேற வரம் வேண்டும் கேள் என்று சொல்லுகின்ற பொழுது, அப்போது இருந்த யூத மக்களும் இன்று வாழ்ந்துகள் நாமும் கேட்பதை போல நீடிய ஆயிரையோ, நிறைவான செல்வத்தையோ, உன் பகைவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும், நான் எல்லா இதிலும் முதன்மை பெற வேண்டும் என்கின்ற அதை சாலமோன் கேட்காமல், நீ இதையெல்லாம் கேட்காமல் எதை கேட்கின்றார்? உன் கடவுளை கேட்டதால், உன் கடவுளை கேட்டதால். கடவுளை நீ வேணும், உன்னுடைய ஞானம் வேண்டும், உன்னுடைய மக்களை வழி நடத்த.
எனக்கு இது வேண்டாம். இதோ இந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்த இளைஞனாக சிறுவனாக இருக்கின்ற என்னை தேர்ந்தெடுத்திருக்க இவர்கள் 10,000 மக்களாக இருக்கின்றார். என்னால் இவர்களுக்கு நீதி வழங்க முடியாது, என்னால் இவர்களை வழிநடத்த முடியாது. இவர்களை வழிநடத்த வேண்டுமெனில் எனக்கு நீர் வேண்டும், எனக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் என்னோடு இருந்தால் போதும், உம்முடைய அருட்கரம் உம்முடைய ஞானம் என்னோடு இருந்தால் போதும். நன்மை தீமையை தெரிந்து தெரிகின்ற ஞானத்தை எனக்கு கொடு, நீதி வழங்குகின்ற ஞானத்தை எனக்கு கொடு. ஏனெனில் 1 கொரிந்தியர் படிக்கிற பொழுது கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து வருகிற ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கடவுளை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். கடவுளை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவுடன் தொடர்ந்து வருகிற அதிகாரங்களை படித்தீர் என்றால் கடவுள் எல்லா பகைவர்களையும் அவனும் நீக்கி இருந்தார். சாலமோன் தன் வாழ்விலே அமைதியோடு வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். இதான் கடவுள் கொடுக்கிறார். இயேசுவை நான் முதலிலே பற்றிக் கொள்ள வேண்டும், இயேசுவை தேட வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள், இந்த ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்ட நாள். இதோ நீங்கள் எல்லாம் ஆண்டவரை தேடி வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். இயேசு என் வாழ்விலே வேண்டும், இயேசு எனக்கு வேண்டும். இதோ இந்த வாரம் முழுவதும் நடக்கின்ற எல்லா செயல்பாடுகளும் என் இயேசு இருந்தால் மட்டுமே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றீர்கள். வேலைகள் இருந்தாலும் மற்ற காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். தேடி வந்த மக்களுக்கு கேட்டதற்கு மேல அனுவரங்களை கொடுப்பார். ஆனால் இப்படி தேடி வந்த நாம் ஆண்டவர் நோக்கி எதை கேட்கின்றோம்? இயேசுவே எனக்கு நிறைவான ஆசிரியரை கொடு, எல்லாருக்கும் நான் பெருமையா இருக்கணும், எனக்கு நிறைவான வாழ்வை கொடு, செல்வங்களை கொடு, அதை கொடு, இதை கொடு என்று சொல்லி கேட்கின்றோமா? மாறாக இயேசுவே எனக்கு நீ வேண்டும், நீங்க என்னோட வாங்க, நீங்க என்னோட வாங்க, இந்த வாரம் முழு என்னோட இருங்க, என்னோட இருந்து நான் செய்கின்ற செயல்கள், இருக்கின்ற இடங்கள், என்னோடு வசிக்க நமக்கு எல்லாத்தையும் ஆசீர்வதியுங்க. திருப்பாடல் வரிகளை சொல்லுகின்ற பொழுது மரியம் அழகாகப்படுவார். ஆண்டவரே, நீர் எங்களோடு வராதிருந்தால் நாங்கள் என்றோ செங்கடலே மூழ்கி போயிருந்திருப்போம். நீர் எங்களோடு வராமல் இருந்திருந்தால் எகிப்தியர்களை பாலைநிலத்தை கொன்று போட்டு இருப்பார்கள். நீர் எங்களோடு இருந்ததால் அன்றோ இதை எல்லாவற்றையும் வென்றெடுத்தோம் என்று சொல்லுவார். எப்போது நாம் உணரப்போகின்றோம்? இயேசு எனக்கு வேணும், இயேசு எனக்கு வேணும். பிலிப்பியர் 3:8 போல சொல்லுவார். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளவும் உம்மை பெற்றுக்கொள்ளவும் மற்ற அனைத்தையும் குப்பை என கருகிறேன். குடும்பம், குழந்தைகள், செல்வங்கள், நான் போகின்ற வேலைகள். இன்னைக்கு நான் இங்க போகலினா எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், 2000 ரூபாய் எனக்கு தேவையில்லை. எனக்கு முதலிலே ஆண்டவர் தேவை. நான் முன்பிருந்த பங்கிற்கு ஜஸ்ட் நம்ம கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு சிஎஸ்ஐ கோயில் இருக்கின்றது. உண்மையா என் மக்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், அங்கிருந்த மக்களுக்கு, அன்று அங்கிருந்த மக்களுக்கு அவர்கள் அந்த இடத்தையெல்லாம் லீஸு கொடுத்திருக்கிறாங்க. லீஸு கொடுக்கின்ற பொழுது அங்கே இருந்த லீஸ் போடுகின்ற பொழுது அவர்கள் சொல்வது, நீ இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை தோட்டத்திற்கு வந்து வேலை செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள். அதே போல அங்க ஆலயத்துக்கு வருகின்ற எல்லாருக்கும் சொல்வது, நீ எங்க வேணாலும் போய்க்கோ, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள். யோசித்து பாருங்க, நம்ம எத்தனை நேரில் ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை என் ஆண்டவர் நாள் சொல்லி அவரை தேடி வருவதாக இருக்கின்றோம். அன்னைக்கு தான் டேஸ் 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 டேஸ், அன்னைக்கு தான் நிறையா. ஏன்னா அன்னைக்கு போனால் 2000 ரூபாய் கிடைக்கும், அன்னைக்கு போனால் 3000 ரூபாய் கிடைக்கும். பிணத்தின் வாயிலை போட்ட மண்ணை போல சம்பாதிக்கிறதா சொல்லுவோம். இறையா சொல்கிறதுலவா, நீங்கள் உண்பீர்கள் ஆனால் உங்கள் பசி தீராது, நீங்கள் குடிப்பீர்கள் உங்கள் தாகம் தீராது. ஏனெனில் உங்கள் தாகத்தை தணிக்கின்ற ஆண்டவர் உங்களோடு இல்லை, உங்களுக்கு நிறைவு கொடுக்கின்ற ஆண்டவர் உங்களோடு இல்லை. வந்தவர்கள் உங்களை நான் சொல்லவில்லை, நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன். ஆனால் நம் குடும்பத்தில் யோசித்து பாருங்க, எத்தனை நேரங்களிலே நம் குடும்பங்களை தூண்டுகிறோம், போ கோயிலுக்கு போ, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் கடவுளை தரிசிச்சுட்டு வா, கடவுளை வாங்கிட்டு நற்கனை ஆண்டவரை வாங்கிட்டு வா, நற்கனை ஆண்டவரோடு இணைந்து செயல்படு. எத்தனை பேர் நம் குழந்தைகள் தூங்குகின்ற பொழுது நல்லா தூங்கும், நல்லா தூங்கும். இன்னைக்கு ஒரு நாள் தான் தூங்கும், நல்லா தூங்கும். காலையில் பூசைக்கு குழந்தைங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பூசை வச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் சொன்னேன், காலையில் இல்லை சாமி அவனுக்கு உடம்பு சரியில்லை. எத்தனை சாக்கு போக்குகள். நான் குழந்தைகளை வீட்டுக்கு கோயிலுக்கு அனுப்புறேமா, அதுக்கப்புறம் விட்டுட்டு எல்லா குழந்தைங்களாம் அது பண்ணாம அவன் வளர்ந்தோன்ன, அவன் தலைக்கு மேலே வந்தோன்ன அவன் தரதலையா சுத்துறான் சாமின்னா சுத்துவான், அப்படிதான் சுத்துவான். ஏன்னா குழந்தைகள் என்ன பண்ண, அவனை நேரிய வழியில் நடத்தல, முன்மாதிரியாக வாழ்ந்து ஆண்டவரை பற்றிக்கொள்ள சொல்லிக் கொடுக்கல. வளர்ந்ததுக்கு அப்புறம் என் சட்டையை பிடிக்கணும் பிடிப்பான்.
ஏனெனில் அவனுக்கு முன்மாதிரி காட்ட வேண்டிய நான் முன்மாதிரி காட்டவில்லை. எனக்கு இயேசு வேணும், என் குடும்பத்துக்கு இயேசு வேணும். இயேசு இல்லை என்றால் என் வாழ்வில் எதுவும் இல்லை என்பதை நான் வாழணும், நான் வாழ்ந்ததை என் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நம் குழந்தைகள் ஆசி பெற்ற குழந்தைகளாக இருக்கும், அருள் பெற்ற குழந்தைகளாக இருக்கும். அதைத்தான் இதை நச்சையும் சொல்கின்ற ப்ரையாரிட்டிஸ். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றான்? புதையல் முத்து என்கின்ற உண்மைகள் சொல்லிவிட்டு இதையெல்லாம் கண்டவுடன் அவன் மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு அதை பற்றினால் இயேசு என்கின்ற பொக்கிஷத்தை நான் கண்டுகொள்ளணும். கண்டுகொண்டவன் அதை பற்றி கொள்வதற்காக இந்த 1 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் என் ஆண்டவருக்குரிய நாள், என் ஆண்டவரின் நாள், இந்நாள் வேறு எதற்கும் இடமில்லை என்று சொல்லி நாம் வாழ ஆரம்பிக்கிற பொழுது கஷ்டங்கள் வரலாம். எப்படி தொடக்க நூலிலே யோசேப்புக்கு வந்த கஷ்டங்களை போல ஆண்டவரை பற்றி கொள்கின்ற பொழுது கஷ்டங்கள் வரலாம். இன்னைக்கு போய் ஏமாளியா இருக்கிற ஏனி, இன்னைக்கு போய் உனக்கு இவ்வளவு காசு கிடைச்சிருக்குமே, அது கிடைச்சிருக்கிறது. மக்கள் என்னை நம்ம ஏளனப்படுத்தலாம். ஆனால் யோசேப்பை கடவுள் அந்த நிலையிலேயே விட்டு விடவில்லை. எங்கே உயர்த்துகின்றார்? அரசனுக்கு அடுத்த நிலை. எகிப்து அரசன் சொல்லுவான், அதிகாரத்தில் மட்டும் தான் நான் உனக்கு மேற்பட்டவன், மீது அனைத்திலும் நானும் உனக்கு கீழ்ப்பட்டவனே என்று சொல்லுவான். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்கள். எங்க ஒன்று வைக்கிறார்? அரசனுக்கு மேல. நாம கடவுளை வெற்றி கொள்ள இதுதான் நடக்கும். கஷ்ட துன்பம் வருகின்ற போது தோன்றலாம், கஷ்டத்து புதை போல தோன்றலாம். ஆனால் கடவுள் அந்த நிலைமை விட்டு விட மாட்டார். உயர்த்துவார், உயர்த்துவார், மேலே 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 கொண்டு போயிட்டே இருப்பார். யோசித்து பார்ப்போம். நான் ஆண்டவரை முதலிலே தெரியும். காலை எழுந்திரிச்சு ஜெபம் பண்றேனா, காலை எழுந்திரிச்சு ஒரு இறைவார்த்தை படிக்கின்றனா, மாலையில வீட்டில் கொஞ்சம் ஜெபம் பண்ண சொல்றேனா, என் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கின்றனா, முடிந்த அளவுக்கு திருப்பலியில் பங்கெடுக்க முயற்சிக்கின்றனா, இதெல்லாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குவதற்கான வெளி அடையாளங்கள் செய்கிறேன்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நாமும் நம் குடும்பம் தவறி இருந்தால் இறையருளை கேட்போம். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ஞானத்தின் ஆவியை கொடு, உம்மை பற்றி கொள்கின்ற ஆற்றலை கொடு. என் கஷ்டங்களுக்காக ஜெபித்தேனே வழியே என் கஷ்டங்களை நீக்குகின்ற உம்மை நான் ஏற்றுக்கொள்ளவில்லையே. என் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தேனே வழியே என் கண்ணீரை துடைக்கின்ற கரமாக இருக்கின்ற உன்னை நான் என் உள்ளத்திலே சுமந்து கொள்ளவில்லையே. உம்மை சுமக்க, உம்மை பெற்றுக்கொள்ள எனக்கு ஆற்றல் தாரும் என்று சொல்லி கேட்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக.